வணக்கம். நமது அண்டை நாடான பாகிஸ்தான், அங்கு நிலவும் அரசியல் நிலையற்ற தன்மை, உள்நாட்டு பிரச்சினைகள், உணவு பற்றாக்குறை, பொருளாதார நெருக்கடி என்று அந்த நாடே பெரும் சிக்கலில் உள்ளது. அங்குள்ளவர்கள் அதிகமாக கோதுமையை பற்றி தான் பேசுகிறார்கள். இப்போது ஒரு நேர உணவிற்காக சிரமப்படுகிறார்கள் அங்குள்ள மக்கள். இலங்கை, மாலத்தீவு உட்பட நமது அண்டை நாடுகள் எல்லாம் பல்வேறு நெருக்கடிகளை சந்திக்கின்றன. பங்களாதேஷ் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைகிறது என்றாலும் இந்தியாவோடு ஒப்பிடும்போது மிக அதிகம் பின்னில் உள்ளது. அதே நேரம் தொலைநோக்கு பார்வை உள்ள மிகச்சிறந்த தலைமையின் வழிநடத்தலில் நமது நாடு வளர்ச்சி பாதையில் பயணிக்கிறது. உலகிலேயே அதிவேகத்தில் வளர்ச்சியடையும் பொருளாதாரத்தை கொண்டுள்ளது பாரதம். அது மட்டுமல்ல, பல்வேறு துறைகளிலும் இந்தியா அசுர வளர்ச்சியடைந்து வருகிறது, குறிப்பாக விண்வெளி துறையில். இந்த காணொலியில் நாம் நமது நாட்டின் விண்வெளி திட்டத்தை பற்றி பார்க்க உள்ளோம். உண்மையில் இத்தகைய விஷயங்களை எல்லாம் பகிரும்போது ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியை சொல்லி புரிய வைக்க முடியாது. அமெரிக்கா அல்லது சீனாவை போன்று பொருளாதார ரீதியாக வளர்ச்சியடைந்த நாடல்ல இந்தியா. இப்போதுதான் வளர்ச்சி பாதையில் பயணிக்க தொடங்கியுள்ளது. அப்படி இருந்தும் விண்வெளித்துறையில் நம்மால் ஆதிக்கம் செலுத்த முடிவது ஒரு சிறிய விஷயம் அல்ல. உலக நாடுகளுக்கு சவால் விடும் விதத்திலான ஏராளமான விண்வெளி திட்டங்களை கடந்த சில ஆண்டுகளில் நடத்தியுள்ளது பாரதம். இப்போது 2035 ஆகும்போது சொந்தமாக ஒரு விண்வெளி நிலையத்தை நிறுவ தயாராகிறது நமது நாடு. அந்த திட்டம் குறித்த பல தகவல்கள் இப்போது வெளிவந்துள்ளன. பாரதிய விண்வெளி நிலையம் 2035 அமைக்கப்பட்டு முழுமை பெற்றிருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி தெளிவுபடுத்தியுள்ளார். நாட்டின் முதலாவது விண்வெளி நிலையம் கூடிய விரைவில் செயல்பட தொடங்கும் என்று இஸ்ரோ தலைவர் சோம்நாத் கூறியுள்ளார். விண்வெளி நிலையத்தின் முதற்கட்ட தொகுப்பு பாகங்களை அடுத்த சில ஆண்டுகளுக்குள் நிறுவ திட்டமிட்டுள்ளது இஸ்ரோ. விண்வெளி நிலையத்திற்கான நவீன தொழில்நுட்பங்களை இஸ்ரோ உருவாக்கி வருகிறது. இந்தியாவின் விண்வெளி நிலையம் பல தனிச்சிறப்புகளை கொண்டிருக்கும். பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் லோ எர்த் ஆர்பிட்டில் தான் விண்வெளி நிலையம் அமைக்கப்படும். முதற்கட்டமாக 2 முதல் 4 விண்வெளி வீரர்களை உட்கொள்ள முடிந்த விதத்தில் விண்வெளி நிலையம் கட்டமைக்கப்படும். தற்போது சொந்தமாக விண்வெளி நிலையம் அமைக்கும் திறன் ரஷ்யா, அமெரிக்கா, சீனா ஆகிய 3 நாடுகளுக்கு மட்டுமே உள்ளது. அந்த பட்டியலில் இந்தியா இடம் பிடிக்கும் என்பது இதன் மூலமான மிகவும் பெரிய நேட்டமாகும். விண்வெளி நிலையம் அமைப்பதற்கான பணிகள் துரிதகதியில் நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இந்தியாவின் எடைகூடிய ராக்கெட்டான பாகுபலி என்று சிறப்பிக்கப்படும் லான்ச் வெஹிக்கிள் மார்க் 3 ராக்கெட்டை பயன்படுத்தி பூமியிலிருந்து 400 கிலோமீட்டர் உயரத்தில் உள்ள சுற்றுவட்ட பாதைக்கு விண்வெளி நிலையம் அமைக்க தேவையான பாகங்கள் கொண்டு சேர்க்கப்படும். 400 டன் எடை இருக்கும் என்று கருதப்படும் விண்வெளி நிலையம் 4 வேறுபட்ட முக்கிய பாகங்களையும் 4 இணை சோலார் பேனல்களையும் கொண்டிருக்கும். அவசர காலத்தில் பயன்படுத்துவதற்காக நிரந்தரமாக பொருத்தப்பட்டுள்ள க்ரூ மாடியூல் எஸ்கேப் அமைப்பும் இருக்கும். இந்தியாவின் சூழலுக்கு ஏற்ற விதத்திலான அமைப்புகள் முக்கியமான பாகத்தில் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஆக்சிஜன் உற்பத்தி செய்யவும், கார்பன் டை ஆக்சைடை நீக்கவும், இலகுவை தக்க வைக்கவும் அது உதவும். 2040 நிலவிற்கு முதலாவது இந்தியரை அனுப்பும் திட்டமும் இந்தியாவிற்கு உள்ளது. இவற்றையெல்லாம் பற்றி பேசும்போது நமது பெருமைக்குரிய விஞ்ஞானிகளை பற்றி பேசாமல் விட முடியாது. நமது நாடு எத்தனையோ தேவைகள் உள்ள, பொருளாதார பற்றாக்குறை உள்ள ஒரு நாடாகும். அப்படி இருக்க இஸ்ரோவிற்கு விண்வெளி திட்டங்களுக்காக கிடைக்கும் பணம் மிக மிக குறைவாகும். அமெரிக்காவும் சீனாவும் செலவு செய்வதை பார்த்தால் இஸ்ரோ மிக துச்சமான தொகைதான் செலவு செய்கிறது. அந்த மிக குறைந்த செலவில் மிகச் சிறந்த தொழில்நுட்பங்களை உருவாக்குகிறார்கள் நமது பெருமைக்குரிய விஞ்ஞானிகள். அது இந்தியர்களின் திறமைக்கான மிகச்சிறந்த உதாரணமாகும். அமெரிக்கா, ரஷ்யா, சீனா போன்ற நாடுகளில் உள்ள விஞ்ஞானிகளை கூட வியந்து போகும் விதத்தில் மிக குறைவான செலவில் ஒவ்வொரு திட்டங்களையும் வெற்றிகரமாக நிறைவேற்றுகிறது பாரதம். ஒரு வளரும் நாடாக இருந்தும் இந்தியாவால் வளர்ச்சியடைந்த நாடுகளால் கூட முடியாத பல விஷயங்களை செய்ய முடிகிறது. அதற்கு பின்னில் இரவு பகல் பாராமல் உழைக்கக்கூடிய நமது விஞ்ஞானிகளின் அர்ப்பணிப்பு உள்ளது. அவர்களின் கடின முயற்சி மற்றும் அவர்களின் திறமையின் பலனாக கிடைப்பதாகும் அது. அதனால்தான் பாரதியர் என்று உலகின் முன் தலை நிமிர்ந்து நிற்க முடிகிறது. அமெரிக்கா, சீனாவால் முடியாததை கூட சாதித்து காட்ட முடிகிறது. இஸ்ரோவின் அனைத்து விண்வெளி திட்டங்களும் வெற்றிகரமாக அமைய வேண்டும் என்பது நமது எண்ணமாகும். இன்னும் ஏராளமான சாதனைகளை இஸ்ரோ தொடர்ந்து நிகழ்த்த வேண்டும். உலகின் தலைசிறந்த விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமாக மாற வேண்டும்.